அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்னைக்கு தான் சனி பகவான் அவதரித்தார். இந்த சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் அலர்ஜியாக இருக்குது, பயம், நடுக்கம். அவர் யாரையும் விட்டது கிடையாது. பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் பிடிக்கணும், உன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு அவரை உருவாக்கிய ஈசனையே அவர் விட்டு வைக்கல. அவரையே 7.5 நாழிகை பிடிச்சிருக்கார் இல்லையா? இப்படி அவருடைய பிடியிலிருந்து யாருமே தப்பினது கிடையாது. அந்த சனியின் தாக்கம், அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படியெல்லாம் வரும்போது அது யார் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ, அதாவது நல்லவர்களாக இருந்திருந்தால் அவருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். நற்செயல்கள் இருந்தால், நல்ல உழைப்பு இருந்தால் அவருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், போட்டு தள்ளிடுவார். ஆடாத ஆட்டம்லாம் நம்ம ஆடினோன்னா அவருடைய வேலை காமிச்சிடுவார். இதில் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே உழைக்கணும், உழைப்பவர்களை அவர் அவ்வளவு கஷ்டப்படுத்தினது கிடையாது அப்படின்றது புராண செய்திகள் நிறையவே இருக்குது. அது உண்மையும் கூட. இப்போது ஒரு சிலர் இந்த ஜோதிடத்தை, கிரகங்களை அதனுடைய தாக்கத்தை எல்லாம் நம்புறது கிடையாது. நம்பாதவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு விட்டுருங்களேன். அவங்க சரியாக அவங்களுடைய இதில் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை நம்புகிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம் எவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படின்றத உணர்ந்திருப்பாங்க. சிலரெல்லாம் நடுத்தெருவுக்கே அதாவது அரசனாக இருந்தவனையே ஆண்டியாக கொண்டு சேர்த்துடுவார். ஆனால் அவருடைய பார்வை நல்லதாக இருந்தது அப்படின்னு வைங்களேன், அவர் போகும்போது நல்லதை கொடுத்துக்கிட்டும் போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த சனி பகவானுடைய கெடுபலன்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னா, அவருடைய தாக்கத்திலிருந்து நம்ம எல்லாம் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் இருக்கு இல்லையா, அந்த நாளில் சிவபெருமான் ஆலயங்களில் அல்லது பெருமாளுடைய ஆலயங்களில் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். அவருடைய தாக்கத்திலிருந்து விடுபடணும், பிரச்சனை எதுவும் ஏற்படக்கூடாது, வாழ்க்கையில் நாங்கள் நல்லா இருக்கணும் எப்பவும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு விளக்கு ஏற்றணும். அதே போல் சிவாலயங்களில் சிவபெருமான்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு நெய் விளக்கு போடலாம். அல்லது அங்கே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம். இப்படி இந்த சனி பகவானையும் பிரீத்தி பண்ணுறதுனால, நம்ம சிவபெருமான்கிட்ட பெருமாள்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறதுனால அவருடைய அந்த சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு குறைந்து, அதாவது பனி போல விலகும் அப்படிம்பாங்க இல்லையா? இப்போ மழை வந்ததுன்னா, இல்லை நல்லா வெயில் அடிச்சதுன்னா, கொடை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்ம அந்த மழையிலிருந்து அந்த சாரல் நமக்கு மேலே விழும், அந்த துளிகள் எல்லாம் விழும், கொஞ்சமாவது நனைவோம். அதே போல் அந்த வெயிலின் தாக்கம் கொடை பிடிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சூடு இருக்கும், கொஞ்சமாவது இருக்கும். அப்படி இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது, இந்த வழிபாடெல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த வெயில் சூடு எப்படி இந்த கொடை பிடிக்கிறதுனால தணிஞ்சிருக்கிறதோ அந்த மாதிரி நமக்கு அந்த சனி பகவான் தாக்கம் குறைந்து ஏற்படும். ரொம்ப அப்படியே நேரடியாக வெயில் தாக்கம் நேரடியாக தொப்பலாக அப்படியே அந்த மழையில் நனையிறதுக்கும் கொடை பிடிக்கிறதுலையும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம வழிபாடு அப்படின்னு மேற்கொள்ளும்போது, இப்படி பரிகாரமாக நம்ம போய் விளக்கு ஏற்றும்போது கோவில்களில் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த முழுவதும் நனையாமல் காப்பாற்றுதல் இந்த கொடை, அந்த மாதிரி நமக்கு இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற கெடுபலன்கள் தாக்கம் எல்லாம் குறையும். எப்படி சாரலில் மட்டும் நனைஞ்சு அப்படியே தப்பிச்சிடறோம் இல்லையா, கொஞ்சம் வெயிலில் மட்டும் கஷ்டப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா கெடுபலன்களும் குறைந்து நல்லா இருப்போம். அதுக்காக தான் நம்ம பெரியவங்க நிறைய வழிபாடுகள் சொல்லியிருக்காங்க. இது போய் நீங்கள் கோவில்களில் தான் விளக்கேற்றணும். வீட்டில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட ஏற்கனவே, சனி பகவானுக்கு வீட்டில் அவரை நினைந்து அல்லது படம் வைத்தெல்லாம் வழிபடலாமான்லாம் கேட்டிருக்கோங்க. அப்படி படம் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. அதே போல் வீட்டில் சனி பகவானுக்காக நம்ம விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாது, கோவில்களில் செய்யுங்க. இதில் நிறைய பேர் இந்த எள் மூட்டை இருக்கும் பார்த்திங்களா, அதில் திரி செஞ்சுருப்பாங்க, கோவில்களில் விற்பாங்க. அது ஒரு வழக்கமாக வந்துருச்சு.
அதை காட்டிலும் எண்ணெயில் ஏற்றுவது சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போதுமே கனிகளையோ பழங்களையோ இல்லை இந்த மாதிரி உண்கின்ற பொருள்களில் வச்சு விளக்கேற்றுறதை காட்டிலும் நம்ம எண்ணெயில் விளக்கேற்றுவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுபோல் அப்படி எண்ணெயில் விளக்கேற்றுங்க. அப்படி இல்லைன்னா கூட இப்படி பழக்கமாயிடுச்சு, எள் மூட்டை விற்கிறாங்க இல்லையா, அதை இந்த விளக்கில் வச்சு திரியாக அமைத்து நம்ம அதில் கூட விளக்கேற்றிட்டு வரலாம் இந்த சனி பகவானுக்காக. அதுவும் அவருடைய சன்னதியில் தான், நவகிரகத்தில் இருக்கார் இல்லையா, அங்கே தான் ஏற்றணும். பெருமாள் கோயிலில் போயிட்டு நம்ம அவர்கிட்ட நெய் அல்லது நல்ல நெய்யில் விளக்கேற்றிட்டு வரணும். சிவபெருமான்கிட்ட நம்ம வேண்டும்போது, சிவபெருமானுக்காக ஏற்றும்போது அதே மாதிரி தான் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய்யில் தான் ஏற்றணும். இப்படி விளக்கேற்றி சனியின் தாக்கம் உள்ளவர்கள் கெடுபலன்கள் குறைத்து கொண்டு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இதை கடைபிடிங்க. இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஹா ஆன்லைன் பற்றி இப்போ நான் சொல்கிறேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காக சொல்லக்கூடிய தகவல் ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம விஹா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் நல்லா சுடர் விட்டு எரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோவிலுக்கு போனீங்கன்னா நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமே, ஊற்றிடுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் தீபம் டப்பா ஒன்று வாங்கிக்கோங்க. அது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நெய் தீபத்தை ஏற்றிக்கிட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு வரலாம். நான் வீட்டிலலாம் அந்த நெய் தீபம் கூட ஏற்றுவேங்க தனித்தனியாக சாமிக்கு. எப்போவுமே எங்களோடது நிரந்தர ஜோதியாக இருக்குது, எப்போவுமே அணையா ஜோதியாக ஏற்றிக்கிட்டு வரேன். இருந்தால் கூட இந்த நெய் தீபம் அந்தந்த சாமிக்கு ஏற்றணும் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த நெய் தீபத்தை பயன்படுத்தி பூஜை செய்கிறது வழக்கம். ஆரத்தி காமிக்கிறதுக்கெல்லாம் கூட அந்த நெய் தீபத்தை தான் நான் பயன்படுத்துவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷனே உங்களுக்கு உணர்வீங்க. அதனால் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி இன்னும் கூடுதல் தகவல்கள் சொல்கிறேன், பாருங்கள். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்குது. அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது தவிர நாங்கள் viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம். பொருள்கள் பார்க்கணும், வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் போய் பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம். நிறைய பொருள்கள் இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய பொருள்கள் தான் தரமான பொருள்கள். நிறைய சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக நான் செய்துக்கிட்டு வரேன். நிறைய அரிசி வகைகள் நிறைய இருக்குது. அதாவது பாரம்பரிய அரிசி வகைகள் நிறையா இருக்குது. பூஜை சாமான்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இதில் சில விஷயங்கள் இன்னும் சொல்லிக்கிறேங்க. எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர வேறு எங்கும் கிடைக்காது. எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. எங்களுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி அவங்க கடை தான், இல்லை அவங்க கடையிலிருந்து தான் பொருள்கள் வாங்கி விற்பனை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மிக பொய்யான செய்தி. வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய விஹா பெயர் தாங்கி கொண்டு பொருள்கள் இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட். இது என்னுடைய பெயரும் கெடுத்துவிடும். நீங்களும் வாங்கி ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இது வரைக்கும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு சில நல்ல தலைப்புகளோட அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.